உங்கள் வீட்லேயும் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி செழிப்பான புதினா வளர்த்தணுமா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. ஒரு 3 டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் போதும், நீங்களும் சூப்பராக புதினா வளர்த்தலாம். நீங்கள் சமையலுக்கு வாங்கிட்டு வர புதினாவோட தண்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி இடம் இருந்தால் போதுங்க, நட்டு விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா மாடி தோட்டத்தில் ஒரு க்ரோ பேக்கில் கூட வச்சு ஈஸியாக வளர்த்தலாங்க. மார்னிங் சன்லைட் மட்டும் படுற இடமா பார்த்து வச்சுக்கோங்க. தண்ணி ரெகுலராக தெளித்து விடுங்க. மண் எப்போவுமே ஈரப்பதமாக லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நல்லா செழிப்பாக வளருங்க. வேறு எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே தேவைப்படாது. ஒரு டைம் நட்டு விட்டால் போதுங்க, சமையலுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக பறித்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சமையலுக்கு கொஞ்சமாக புதினா பறிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி தலையை மட்டும் பறிச்சுக்கலாம், மறுபடியும் க்ரோ ஆகிடும். ஒரு குட்டி கூட்டிக்கீரை கூட பாருங்கள் க்ரோ ஆகிருக்கு. இது நான் தண்டு தான் நட்டு வச்சேங்க, க்ரோ ஆகுமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில். இன்றைக்கி அதுவுமே நல்லா தளைஞ்சி பூ எடுத்துருக்குங்க.